கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அடுத்த தை 30 முடியறதுக்குள்ளே நீ சொன்ன மாதிரி அனுப்பிடலாம்ல, அதில் எந்த மாற்றம் இல்லைல்ல. அதனால் வந்து வாங்கி ஏமாற்றி தின்னதுக்கு அனுப்பணும், அதை நீ பார்க்கணும். அதானே, அதைத்தான் சொல்கிறேன். அதுக்கு உண்டானதை நீ பார்க்கணும், அதுக்கு அனுப்பிடலாம்ல, அது எந்த மாற்றம் இல்லைல்ல. அது எப்படி அனுப்ப முடியும்? வாங்கி ஏமாற்றி தின்னது யார்கிட்ட? அப்போ நியாயம் கிடைக்கணும்ல, அப்போ கண்ணு முன்னாடி பார்க்கணும்ல. பார்த்துடலாம், போய் காலையில் விழுந்துட்டோம். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். 2 பேர்த்துக்கு உண்டான தண்டனை நான் கருப்பன் தொழாவி உனக்கு நான் மச்சு கொடுத்துட்றேன். முதல்ல அவனுக்கு தண்டனை அதை கொடுத்துட்றான். இதை கொண்டு போய் என்ன பண்ணுறது தெரியுமா? பகுதி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் பகுதி சாப்பாடு செஞ்சே சாப்பிட்டு இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கணும், நீ அதுக்கு பலி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என் சகோதரங்கிட்ட கொண்டுட்டு போய் இதில் குத்திட்டு அதுக்கப்புறம் நீ போ. நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறம்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்துட்டுல வேலையும் சரியாக ஆளும் சரியாக இல்லை, அதே மாதிரி வேலையும் சரியாக அமையலை. இருந்தாலும் கருப்பசாமி வாழ்க்கையும் கரெக்டான வழிக்கு அமையலை, அப்படி தானே? அதனால் இன்னும் ஒரு 60 நாள் கல்யாண விஷயத்தில் போட்டுரு. சரியா? இந்த வருஷம் பிறந்துடட்டும். பிறந்த தை 5ஆம் தேதிக்கு மேலே மாசி பங்குனி வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல பிள்ளையாக உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அது வந்து சீக்கிரமாகவே அமைஞ்சிடும். யார் மூலியமாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆக மொத்தம் நீ பார்த்து வச்சதுலேயே ஒன்று செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வரும். சரியா? அதனால் ஒன்று பார்த்தது சரி வராது, அதனால் இன்னொன்று பார்க்குறது நீ சரி வரும். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேணாம். நான் கருப்பன் உனக்கு காப்பாற்றி வாழ்க்கையும் சரி பண்ணி கொடுத்து அதே போல் தொழிலையும் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? மாசிலேருந்து பங்குனி வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு நல்லபடியாகவே பொண்ணை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? தாய் வரலினால் நீ என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. அதை கொண்டு கம்பெனியில் வச்சிரு. இன்னையிலேருந்து படிப்படி உனக்கு ஆள் அமைச்சு வேலையும் அவனுக்கு பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. இன்னொரு மகனுக்கு விட அவன் சேர்ந்து வாழணும்னு ஒரு முடிவோடு இருக்கான். அதனால் திருத்த முடியுமான ஒரு முயற்சி எடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா நீ சொன்ன மாதிரி அனுப்பிட்டு வாரிசை மட்டும் கொண்டு வரக்கணும் ஏற்பாடு, அதையும் நான் முயற்சி எடுக்கிறேன். சரியா? அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் அதை நான் முடிவு பண்ணிடுறேன். அதனால் அவன் வந்து என்னை பார்க்க சொல்ல இடையில, அதுக்கப்புறம் நான் நல்ல முடிவை உனக்கு பண்ணி கொடுத்தேன். முடிச்சதுக்கப்புறம் வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. இதை கொண்டுட்டு போய் பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்டு இன்னையிலேருந்து உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு வழக்காடி பத்ததில் ஒத்தைக்கால் மண்டபம் போயிடுச்சு. மஞ்சள் மட்டும் ஒரு 11 மஞ்சள் எடுத்துகிட்டு வா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் இப்போ வந்து சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்போ ஓடிட்டுருக்குது, அப்படி தானே? அதனால் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம்ல. அதனால் நம்ம பேச்செல்லாம் ஒரு காலத்தில் எடுபட்டுச்சு, இப்போ எடுபடாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்க. சரியா? ஒரு 3 நாள் இருந்து நான் கருப்பசாமி உனக்கு எதிர்பார்த்த மாதிரி இதை போகிற வழியில் உனக்கு எங்கே தோணுதோ அங்கே போட்டுரு. சரியா? எனக்குள்ள பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்துடணும். அதே மாதிரி நல்லபடியாக என்ன வேணும், அது வேணும் எனக்கு நல்லபடியாக. இப்போ தள்ளி போயிருக்கிறது நல்ல செய்தியாக தெரியணும் அப்படிங்கிறது அதையும் மனசில் வேண்டிட்டு போகிற வழியில் திரும்பி பார்க்காம அதை போட்டுரும். சரியா? இதை வந்து உன்னோட ஆலயத்தில் கட்டி விட்டுரு. சரியா? அதுக்கு முன்னாடி எந்த வித குழப்பம் பட வேண்டாம். அடுத்த ஒரு 40 நாளில் உனக்கு நல்ல செய்தி தொலாவிட்டு வந்துடும். அதனால் நீ கருப்பசாமி நான் கவலைப்படாமல் போ, கூடவே இருக்கேன். கனியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை கைப்படாமல் கொண்டுட்டு போய் போட்டு போகிற வழியில் நான் கூடவே இருக்கேன். போ. தவறாமல் நான் வந்துட்டு போயிருக்கேன். ஒரு ஆள் வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்த ஆள் வரல, ஆனால் வேறு வந்திருக்கு. அதனால் கருப்பசாமி இன்னமும் கரெக்டாக இருந்துக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு நான் சொன்னான்னு சொல்லிடு. சரியா? இதை கொண்டுட்டு போய் ஆஃபீஸில் வைக்க சொல்லிடு. நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துறேன்.
அதை மட்டும் கொண்டு போடு. அதை போட்டாச்சுனால நாளையிலிருந்தே நம்மளோட மதிப்பு நமக்கு தேடி தானாக வந்துடும். அதை மட்டும் போட்டு மற்றதை பண்ண வேணாம். மற்றதை கருப்பை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் கரூர் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வேலையே இல்லை கருப்பசாமி அப்படின்னு போன டைம் என்னை வந்து பார்த்தேன். இப்போ வேலைக்கு சும்மா கண்ணுக்கு காட்டியிருக்கேன், அப்படி தானே? ஆனால் முதல்ல ஒரு 50 ஆளை வச்சு வேலை செஞ்சோம். இப்போ சுத்தமாக போயிடுச்சு. போனதுனால மனசு வெறுத்து போய் உட்காந்துருந்தோம். அதனால் கருப்பசாமியை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். அதே கரூருக்குள்ளே உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு காலத்தில் வளர்த்தி விட்டேன், அதுதானே? அதனால் ஆசைக்கு போய் ஒரு ரோஜா பூச்செடியை போய் பிடிச்சோம்டா. பிடிச்சதில் எல்லாமே போயிடுச்சு. ஆமாம் இல்லையா? அதை பிடிச்சா குத்துமா குத்தாதான்? குத்துனா ரத்தம் வரும்ல. நீ ரத்தமே வரக்கூடாது கருப்பசாமின்னு அது எப்படி வராமல் போயிடும்? முள்ளை போய் பிடிச்சினா. அதனால் கருப்பசாமி கரண்டி கையில் பிடிக்க முடியல. அதனால தான் கரண்டி பிடிக்கிறதுக்கு விடலை. நான் ரத்தம் வந்துருச்சு, புண்ணு ஆறணும். இப்போ புண்ணும் ஆற்றியாச்சு. அதனால் உனக்கு வேலையும் காட்டியிருக்கேன், காட்டுறேன்னா இல்லையா? அதே போல் உனக்கு நான் தொடர்ந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு 50 பேர்த்து வச்சு வேலை செய்கிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு வா. அதனால் உனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன், ஏண்டாம்மா அப்படி தானே? அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக வேலை. அதே மாதிரி இப்போ ஜாதகம் வந்திருக்கு, அது சரி வராதுரம்மாண்ணே, வராது. உனக்கு அதை விட பெஸ்ட்டாக உனக்கு இன்னும் அமைச்சு தரேன், சரியா? நீ வேலை இன்னும் ஒரு 2 வேலை பாலக்கால் போட்டு வேலைக்கு ஒரு 20 ஆளுக்கு வேலையை கொடுப்போம். அதுக்கடுத்து தானாக தேடி வந்துடும், உனக்கு தகுந்த மாதிரி வரும். இதோட கேரக்டர் வேறு, உன்னோட கேரக்டர் வேறு. அதனால் அது சரி வராது, சரியா? அது ஆஃபீஸில் வேலை செய்கிறவனுக்கு தான் சரி, நம்ம கட்டட வேலைக்கு அது சரி வராது. அதனால் அது வேணாம், சரியா? அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேலை இன்றைக்கி தகுந்தது பரவாயில்ல. அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்துட்டு பார்த்துட்டு போ. நீ எதிர்பார்த்ததை விட கருப்பசாமி இன்னமும் 2 வேலையை அமைத்த. இந்த வேலை செய். தை பிறந்து தை 30 வர்றதுக்குள்ளே இன்னும் இருக்கிற வேலைகளை எல்லாமே உனக்கு சுற்றி பிடிச்சி கொடுத்துட்றேன். வேலை எச்சா இருக்குதுன்னு என்ன மறந்துடுவியா? மறக்க மாட்டில்ல? எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பழையபடி அதே ஊரில் உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்து விட்டேன். ஆனால் விட்டதில் கெடுத்தது யாருன்னு உனக்கே தெரியும். அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். மீண்டும் புதுசாக இன்னொன்று தொலாவி வந்துச்சுன்னா என்னை கேட்காம எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. வாய் தவறி கெட்ட வார்த்தையும் வந்துடக்கூடாது, சரியா? எல்லாமே கருப்பசாமி தான். எனக்கு மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு உனக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால் உன்னி கீழே இறக்கி விடுறதுக்கெல்லாம் விட மாட்டேன். மேலும் மேலும் மேலே கொண்டு வர மாதிரி அதே போல் சொந்த வீடு வாங்கி கட்டி அந்த இடத்துல நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வளர்த்தி விட்டுறேன். அதை தக்க வச்சுக்கிறது உன் கையில் இருக்குது. வேலைக்கு 2வது தான் கல்யாணம். இதை தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்ரு, சரியா? அதை மட்டும் பாங்க வச்சுக்க. இன்னையிலேருந்து இன்னும் வேலை உனக்கு தேடி அமைச்சு தரேன். பழைய ஓனரெல்லாம் பழையபடி மறுபடியும் கூப்பிடுவேன். உனக்கு தான் நீ எல்லாம் வந்துடும்ட்டல, சரியா? இப்போ கண்ணுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி நீ புதுசு எல்லாம் வந்துடும். தைரியமாக போ. எனக்கு அடுத்து எப்போ வந்து பார்ப்பேன்? பௌர்ணமிக்கு எனக்கு பார்த்துருப்போம். மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி எம்எஸ்னார் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா என்னோடய வாகனம் என்னடாமான அதுக்கு ஒரு முடிவு தெரியணும். 2வது மருத்துவ செலவு வந்துடுச்சு. 3வது எனக்கு தொழில் நல்லா ஓடணும். இன்னையிலேருந்து தொழிலை பற்றி கவலைப்பட வேணாம், நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி உடல்நிலையும் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வாகனத்துக்கு 3வது நாள் ஆளை காட்டுன்ருக்கேன். நாளைக்கு பொழுதுக்குள்ளே ஆளை யாருன்னு உனக்கு நான் காட்டிடுறேன், சரியா? உனக்கு ஆளை நான் காட்டிடுறேன். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி அதுக்குண்டான முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணிடலாம். ஆளை காட்டுனா அதுக்குண்டான என்னடாமான கேட்கணும். அதுக்கு தான் நானே சொல்கிறேன், கரெக்டான வழிக்கு நான் போகிற இடத்துல போய் பார்த்து முடியல, சரியா? அவனுக்கு நீ போய் முதல்லையே அவனை கொஞ்சம் நம்பி இருக்கணும். நீ இப்போ சட்ட ரீதியாக போகணும்னு நீ போயிட்ட. அப்போ அவன் மூலியமாக போகாமல் நீ எந்த முயற்சி எடுக்க முடியாது. அதனால் அவன் மட்டும் நீ நம்புதல் போட்டு பண்ணினா மட்டும்தான் அதுக்கு உண்டான வழி நான் ஏற்பட முடியும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ இழுத்து பிடிச்சி பண்ணினாத்தான் அதுக்கு ஆகும். கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், நீ அங்கே போய் முழு முயற்சி எடுத்து அப்படின்னா பிடிச்சிடலாம். சரியா? நாளைக்கு நைட்டு 10 மணிக்குள்ளே உனக்கு நான் ஆளை கட்டிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது உனக்கே தெரியும்.